காய்ஸ், டிசம்பர் மாதம், டிசம்பர்னாலே கிறிஸ்மஸ்னாலே லீவு தான். அதனால நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு வீடியோ செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து ஃபைனலாக இன்னைக்கு தான் அதுக்கு டைம் கிடைச்சது. அதை பண்ண போகிறோம். அதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்குது. முதல் அது என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. அதுக்கு தேவையான 2 பொருட்கள். ஒன்று இந்த மாதிரி பெரிய வாளி, அப்புறம் அந்த பொருள் அது நிறைய வேணும். 1 2 பத்தாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 செகண்டில் 111 வாட்டர் பேலூன். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வாட்டர் பேலூன்னா நாங்கள் விளையாட போகிறோம். இப்போ எங்ககிட்ட 10 பக்கெட் இருக்குது. அதாவது 1110 வாட்டர் பேலூன்ஸ் இருக்குது. எங்களோட பெல்கனி ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் தண்ணியை ரொப்பி பலூனை எடுத்து பெல்கனி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் குதிக்க போகிறோம். இது ஆக்சுவலி சம்மர் டைம். இந்த வருஷம் 2024 ஏப்ரலில் இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கபர்டில் வச்சது தான். நாளைக்கு பண்ணுவோம், நாளான்னைக்கு பண்ணுவோம், அடுத்த வாரம் பண்ணுவோம், அடுத்த மாதம் பண்ணுவோன்னு 8 மாதம் ஓடி போய் இங்கே பாருங்கள், சம்மர் போய் மழைக்காலமே வந்துருச்சு. இப்போ அந்த மழை காலத்தில் 5 மணிக்கு நாங்கள் இப்போ தண்ணியில் விளையாட போகிறோம். சரி, நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த பக்கெட்டில் போட்டுட்டு இதை பக்கெட்டோடு கொண்டு போய் பெல்கனியில் போட்டுட்டு நீந்துவோம். ஒரு பேக்கெட்டை உடைச்சிங்கன்னா உள்ள 3 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 டியூப் மாதிரி வந்து நிறைய பலூன்ஸ் அதில் இருக்கும். ஒரு பந்து அளவுக்கு வரும் போல, குட்டி பந்து அளவு. குட்டி குட்டியாக தான் வரும். 1000 10 போல இருக்கு. சரி, பரவாயில்ல, கிடைக்கிறத நம்ம பண்ணுவோம். இப்போ இதில் தண்ணியை ரொப்புனா அது அவங்க சொல்லுவாங்க. 8 மாசம் ஆச்சு இல்ல, சிலதுல லீக் இருக்கு. ரொம்ப நோனே அதுவா கலண்டு விழுன்னு சொல்றாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பலூன் கலண்டு இருக்கு. ஒரு பலூன் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல தான் வருது. கோழி முட்டை சைஸ்ல தான் வருது. ஆட்டு கொட்டை. தலக்குன்னு கலருது. நிறைய காய்ஸ், அடுத்த பேட்ச் போகுது பாருங்க. மெதுவா வச்சு அப்படியே உருட்டி விட்டுரு. எனக்கு ஆசை. கிளுக் 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 கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. பெருசா வருது. பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆயிட்டு வருது. நான் இமேஜின் பண்ண மாதிரி வருது. ஆனா லேட்டா உடைஞ்சிருமா? டக்குன்னு பண்ணிட்டு வந்து 1000 பலூனையும் இப்போ நாங்கள் பண்ணுவேன். மிஸ்டி அம்மா எடுத்துட்டு வந்து இங்கே கொட்ட போகிறாங்க. அம்மாவுக்கும் கொட்டணும்னு ஆசை வந்திருக்கு. நல்லா இருக்கு, ஜிலுக் ஜிலுக் ஜிலுக்குன்னு. காய்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இதுதான் சைஸு. இப்படி அப்படின்னு எரிஞ்சா நல்லா குளுக்கு குளுக்குன்னு இருக்கு. 2 பேக்கெட் செஞ்சதுக்கே பாதி வாலி ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இந்த பலூனை ஃபர்ஸ்ட் பெல்கனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மிச்ச வேலையை பார்க்கலாம். சரிப்பட்ட பாட பாருங்க, அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன். இது ஃபுல்லா பலூன். இந்த லாஸ்ட் இதுல வந்து 35 இருக்கு. இதான் லாஸ்ட். இப்போ இதை போட்டோம்னா மொத்தம் 1110 பலூன். பெல்கனி ஒரு அளவுக்கு ரொம்பிருச்சு. நான் நினைச்சது இடுப்பளவுக்கு வந்துடும் அப்படி நினைச்சேன். அதுக்கு ஒரு 10,000 போல இருக்கு. இப்போதைக்கு 1000 வச்சு விளையாடுவோம். The last one. 2000 years later. இந்த வீடியோக்கு இன்ட்ரோ செய்யும்போது
5:15. இப்போ 6:45. எவ்வளோ நேரம் ஆகிருக்கு பாருங்கள் இதை செய்கிறதுக்கு. ஆனால் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன நினச்சனோ அது வந்திருக்கு. ஃபுல்லு அங்கேருந்து பெல்கனி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு அப்படியே இப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இதை சாக்கா வச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே 2 பேரையும் குளிப்பாட்டுவோம். ஆனால் ஒரு பெரிய இடம், ஒரு கார்டன், ஒரு பெரிய இன்ஃப்ளேட்டபிள் ஸ்விம்மிங் பூல் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இன்னமுமே 3 பக்கெட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அதை இப்போ கொட்ட போகிறோம். கொட்டிட்டு டவலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஜிலுக்கு ஜிலுக்கு ஜிலுக்குன்னு விளையாடலாம். அம்மாவுக்கு வந்து வீடு மெஸ் ஆகுதுன்னு ஒரு இது பாருங்கள். அங்கே இன்னும் செஞ்சு முடிய உடனுக்குடன் லைவாக அப்படி இல்லை வழுக்குனா அதான் லைவாக உடனே க்ளீன் பண்ண. ஒரு துளி விழுந்தாலும் பின்னாடியே நிற்பான் மொப்போட. என்னென்னு கேட்டால் என் வீடை நாசமாக்குறியா. ஆனால் விளையாடவும் வருவார். அவருக்கு விளையாடவும் வேணும், ஈரமும் ஆகக்கூடாது. அவருக்கு அலர்ஜி. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி ஃபன் கேம்ஸு விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது, பிரியாணி, வெளியே போகிறது அப்படி இப்படின்னு பண்ணோம். ஒரு காலத்தில் விளாக் சேனல்னு ஆரம்பித்தோம்ல, அப்போ ஒரு காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி பல கிறுக்குத்தனம் வீட்டில் வச்சு பண்ணியிருக்கோம். அதை யாரும் நீங்கள் பார்க்கல. அதெல்லாம் இப்போ ப்ரைவேட்டில் போட்டேன். ஏன்னா நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு வீடியோ செய்வோம்ல ஆரம்ப காலத்தில். எவ்வளோ தெரியுமா வியூஸ் வரும்? 200, 500, இது வரைக்கும் 1000 தொட்டதே கிடையாது. இப்போ பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ ரம்ஸ்டிக் ஃபேமிலியின் கிறுக்குத்தனம் டிசம்பர் மந்திலிருந்து ஆரம்பமாகிறது. இனி கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கும். காய்ஸ் எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து நான் வச்சிருக்கிற கேமரா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதனால நாங்கள் ஃபுல்லாக பெல்கனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேமராவை வந்து வெளியே வைக்க போகிறேன். உள்ளே வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போய் உள்ளே ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ குவாலிட்டி கொஞ்சம் என்னடாது மாறி வருது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எல்லாம் நம்மளோட சேட்டை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேமராவை காப்பாற்றணும்ல. ஒரு கிறுக்கு விளையாட்டு பண்ணுறோம்னு தண்ணியில் கொண்டு போய் குதிச்சு வெளியே எழும்பி வந்தோடனே கேமரா வரட்டேன்னு போச்சுன்னா உங்களை அப்புறம் பார்க்கவே முடியாது. உங்களுக்கும் நமக்கும் இடையில நடுவில் இருக்கிற அந்த ஒரு பாலம் தான் இந்த கேமரா. அதனால் அதை ரிஸ்க் பண்ண முடியாது. அதனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கேமராவை வெளியே வச்சுட்டு ஃபோன் கேமரா மட்டும் தான் உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, பேசினது போதும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் விளையாட போகிறோம்னு தெரியல. இதை அப்புறம் க்ளீன் பண்ணணும். அது அடுத்த தலைவலி. அது அப்புறம் பார்த்துக்குவோம். ஓகே பிளேயர்ஸ், ஆர் யூ ரெடி? ஒருத்தர உள்ள வாங்க. மிஸ்டி தீ மிதிக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. யாரங்க சீக்கிரம் போவியா உள்ள? உடைக்கிறான் எல்லாத்தையும் உடைக்கிறான் போட்டு குடுக்குன்னு. உள்ள போறோம். தாத்தா வராரு, தாறுமாறா வராரு. என்னங்க எதுவுமே உடைய மாட்டேங்குது. அப்படி மாமி தக்காளிய நசுக்கி பார்த்து வாங்கணும். மாமா தக்காளி என்ன பண்ணணும்?
பேர் வெளியே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, இவன் எப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கான்னு பாரு. இங்க குறி வைக்கிற இவருக்கு பெல் கட்டில பலூனுக்குள்ள நீந்திட்டு இருக்காரு. இதுக்கு போடுவேன் சிலதோட மாட்டேங்குது. இல்ல வேற ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள காய்ஸ் ஒரு மாதிரியா எல்லாத்தையும் உடச்சி ஃபன்னு பண்ணியாச்சு. எனக்கு நிறைய ஆங்கிளில் காட்டணும்னு ஆசை, பட் முடியலை. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லை கேமரா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்தேன். ஒரு நடுவில் ஒரு கண்ணாடி தான் இருந்திருக்கும். வாய்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. என்ன கூத்து பண்ணி வச்சுருக்கோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. முதல் பாருங்கள், 1000 பலூன் ஃபுல்லாக இருந்ததா. பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கன்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி போகிற அளவுக்கு சேட்டை பண்ணதும் அவர் தான். ஸோ இப்போ நாங்கள் அப்படியே தலையெல்லாம் தொடச்சிட்டு
ஓவராக குளிக்கணும். ஆமா. நான் முடிச்சிட்டு டீ குடிப்போம். ஓகே, இப்போ நாங்கள் போய் குளிச்சுட்டு இதை வந்து நாங்கள் அப்படியே வைக்க போகிறோம். ஏன்னா இருட்டாயிருச்சு. நாளைக்கு அதுவாக சில பொழுது வெயிலுக்கு வெடிக்கும்ல. அப்புறம் அடி கூட்டும் போது ஆமாம், அப்புறம் நாளைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்ல போனால் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ட்ரம்ஸ்டிக் ஃபேமிலியில் இப்படி ஒரு vlog நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிதே கிறிஸ்மஸ் எல்லாம் ஆரம்பிக்கட்டும், அந்த ஹாலிடே வைப் ஆரம்பிக்கட்டும். எல்லாரும் வீட்டில் ஃபன் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், ஒரு மாதிரி அவங்களையும் குளிப்பாட்டியாச்சு. விளையாடுறது ஒரு 10 நிமிஷம், ஆனால் அதுக்கான ப்ரெப்பு ஒர்க்கு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு வருது. எனிவேஸ், உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன இது மாதிரி கிறுக்குத்தனம் ஃபேமிலியோட சேர்ந்து பண்ண முடியுமோ, உங்களுக்கு என்ன பண்ண முடியுதோ ஜஸ்ட் ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். குளிச்சுட்டு வந்து இப்போ சூடாக டீயோட உங்களை மீட் பண்ணுறேன். புரியுது. ஏண்டா குளிச்சுட்டு வந்து டீ குடிக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொன்னியே, அப்புறம் என்னடா அந்த நெக்ஸ்ட் டேன்னு காட்டுற அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி டயர்டாக இருந்தது, மறந்துட்டேன். டீயை குடிச்சிட்டோம், படுத்துட்டோம். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். குழந்தை புள்ள மாதிரி இவர் இங்கே பாருங்கள், இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. காலையில் கொஞ்சம் பலூன் மீதம் இருந்ததுங்க. நான் 2 எடுத்து அந்த வாலில் அடித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வீட்டுக்கு பெரிய மனுஷனா வர்றாரு. என்ன சின்ன பிள்ளை மாதிரி இதெல்லாம் உடச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் அப்புறம் இதை க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்ல, ஒரு பொறுப்பு இருக்கு அவனுக்கு. எல்லாத்தையும் உடச்சி முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வீடியோ எடுக்கும்போது 2 பலூன் மிச்சம் இருக்குது, அதை உடச்சி காட்டுறதுன்னா அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்னு நான் யோசித்தேன். பரவாயில்ல, வீட்டில் ஒருத்தனுக்காவது பொறுப்பு இருக்குல்ல, வீடியோவுக்கு ஃபுட்டேஜுக்கு இது தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த பக்கம் கக்கிஸ் போயிட்டு வந்தேங்க. இதில் ஒரு 40 பலூன் இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், இன்னும் உடச்சிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு அது மினக்கெட்டு, அது தேடி 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 எல்லாம் குளிச்சு வச்சு ஒரு 7 பலூன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படியே முடிக்கணும் தானே. ஒரு 7 பலூன் தான் இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுதுங்க, என்னை இவன் ஏமாற்றிட்டான். அதாவது எல்லாத்தையும் நான் உடைச்சிருவேன், இவருக்கு உடைக்கிறதுக்கு இருக்காதுங்கிறதுக்காக பெரிய மனுஷன் மாதிரி வந்து அதெல்லாம் உள்ளே போ. நான் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தா 1 2 3 4 5 6 இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது 1 உடச்சிட்டாரு. இப்போ 6 தான் இருக்குது. சரி, இப்போ இதான் வந்து பாருங்கள், தீபாவளி அடுத்த நாள் ரோடெல்லாம் இப்படி இருக்கும்ல, அது மாதிரி கலராக இருக்குது. இவர் எல்லாம் உடைச்சது போக ஒரு 6 இருக்குது. அந்த 6ஐயும் நம்ம உடச்சி விட்டு அப்புறம் இதை அப்படியே க்ளீன் பண்ணுவோம். ஃபைனல் பலூன் 1110 பலூனையும் ரொப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் உடைக்கும் போது பாருங்களேன், பூச்சுக்குன்னு ஈஸியாக உடையுது. ஓகே, லெட்ஸ் க்ளீன். காய்ஸ் பாருங்கள், எப்படி இருந்த இடத்த எப்படி ஆக்கியிருக்காங்க. குப்பையெல்லாம் கட்டியாச்சு. ஃபைனலி அம்மாவும் மிஸ்டியும் இடத்த க்ளீன் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபன்னான கேம் விளையாடுறதை தாண்டி அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், அதை எப்படி ப்ளே பண்ணோம், அதை எப்படி முடித்தோம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்க போகிறோம், நாங்களும் வீட்டை அலங்கோலமாக்கி அப்புறம் க்ளீன் பண்ணிக்குவோன்னு யாருக்கு மனதைரியம் இருக்கோ அவங்க இந்த கேமை வீட்டில் விளையாண்டு பாருங்கள். ஆனால் உண்மையிலே செம ஃபன்னாக இருந்தது. பார்க்க ஈஸி மாதிரி இருந்தது இல்லை, செம டயர்டு. நைட்டு போய் படுத்தது தான் தெரியும், குழந்த மாதிரி தூங்கிட்டேன் நான்லாம். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது ஃபன்னான வீடியோவோட உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். Until then, it's Drumstick Family signing off. Take care. Bye.